வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு சிம்பிள் பொருள் தான். பூண்டு, இஞ்சி, அப்புறம் காலிஃபிளவர், அவ்வளவுதான். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கூட இதுக்கு தேவையில்லை. நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு தேவைப்படும், சோள மாவு அது வேணும். அப்புறம் மைதா மாவு அது 2 இருந்தா போதும். எண்ணெய், இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இது பூண்டை நல்லா உரிச்சிட்டு இதை பொடியா நறுக்கணும். பூண்டையும் இஞ்சியும் நல்லா பொடியா நறுக்கணும். இந்த காலிஃபிளவர் மட்டும் சின்ன சின்ன பீஸா, ரொம்ப பெருசா இல்லாம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சமா உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது இந்த கட் பண்ண காலிஃபிளவர் அதுல போட்டு மூடி வச்சுட்டா போறோம். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் அந்த தண்ணியில அது வெந்ததுன்னா போறோம். ஏன்னா பூச்சிகள் இருந்தாலும் போயிடும். அது ரொம்பவும் வேகக்கூடாது, வெந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால வெறும் கொதிக்கிற தண்ணியில போட்டு 2 நிமிஷம் கழிச்சு அது வடிகட்டிட்டு நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு போறோம். இதை நறுக்கின்னு வந்துடுறேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோபி மஞ்சூரியன் பண்றதுக்கு நான் காலிஃப்ளவர் கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். வேகெல்லாம் விடலை, அந்த கொதிக்கிற தண்ணியில போட்டு வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக. 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1/4 கப்பு மைதா, இது ரெண்டையும் அதுலேயும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதில் சரியாக கோட்டிங் சரியாக இருக்காதுங்கிறதுனால நான் இப்போ அந்த காரப்பொடியை மட்டும் அதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர், இந்த மைதா எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் ஆகிடுது, அது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப தண்ணியே விட்டுறக்கூடாது. வெறும் இந்த பவுடராக போட்டு அதில் கலக்கிறத விட இது நல்ல கோட்டிங் நல்லா வரும், கிறிஸ்பியாக இருக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா. அதுக்காக தான் லேசாக தண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அதில் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா, ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுனாலும் வச்சுக்கலாம். இல்லை இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம அதில் கூட ஊற்றி மொத்தமாகவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வச்சா போகிறோம். இது பாருங்கள், அது மேலே நல்லா கோட்டிங் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பொரிச்சு எடுத்தால் கலராகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுறேன். கலர் கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் ஃபுல்லாக நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையானது அந்த எண்ணெயை எடுத்துட்டு, பொரிச்ச எண்ணெயை எடுத்துடுறேன். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி அதையும் அதில் போட்டுறேன். இது லேசாக அந்த எண்ணெயில் பொரிஞ்சா போகிறோம். வெங்காயத்தை அதில் போடுறேன். வெங்காயம் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணணும். நீளமாகவும் இருக்கக்கூடாது, பொடியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கணும். அதுலேயே நான் குடமிளகாயும் போட்டிருக்கேன். ரொம்ப இது ஃப்ரை ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக வதங்கினா போகிறோம். இது பாருங்கள், இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ
இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அதையும் இதில் ஊற்றினோம்னா திக்னஸ் கொடுக்கும். பாருங்க, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கொதிக்கிறது. இதில் அது மிக்ஸ் பண்ணதை ஊற்றிக்கலாம். நான் இது செமி சாலிடாக இருந்தால் போகிறோங்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறையா கிரேவியாக இன்னும் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையானது இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் செமி கிரேவியாக இருந்தால் போகிறோங்கிறதுனால இப்போ அந்த பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் அதில் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா கோபி மஞ்சூரியன் ரெடி. இதில் பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் மேலே போடுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் பண்ணி பாருங்கள். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டோம். இது என்னோட ஸ்டைலில் பண்ண கோபி மஞ்சூரியன். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.